Hi students, 10th Max example 4.10 geometry இது ஒரு easy or important geometry. இது செஞ்சு பார்க்கலாம் வாங்க. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3 by 5 of the corresponding side of a triangle PQR. This scale factor கொடுத்திருக்கு 3 by 5 less than 1. இதுதான் important. நான் வந்து இங்க ரஃப் டயகிராம் வரைஞ்சிருக்கேன். ரஃப் டயகிராம் பாருங்க. PQR இந்த PR க்கு parallel ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். P dash R dash. இப்போ இதுல ஸ்கேல் ஃபேக்டர் என்ன கொடுத்திருக்கு? ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 3 by 5 கொடுத்திருக்கு less than 1. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை, 3 சென்டிமீட்டர் இல்லை 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பேர் கொடுக்கலாம். PQR ட்ரையாங்கிள் வரைச்சிட்டோம். இதுக்கு கியூல வச்சு ஒரு லைன், நீளமான ஒரு லைன் போடணும். பாருங்க, இது ஒரு அக்யூட் ஆங்கிள் போடணும், லெஸ் தென் 90 டிகிரி. இங்க டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இங்க கியூல வச்சு 5 ஆர்க் கட் பண்ணணும். கியூல வச்சு இது ஒரு 1 சென்டிமீட்டர் இல்ல 1.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு ஆர்க்கு, அதே போல 5 ஆர்க் இதுக்கு மேல வைக்கணும். எங்க பாருங்க, இங்க வைக்கணும். 2 3 4 and 5. மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. 5 ஆர்க் போட்டுட்டோமா? இதுக்கு இங்க Q இருக்கு இல்லையா, அதனால Q1 Q2 Q3 Q4 and Q5. இது x ன்னு கொடுத்துடலாம் கீழே. இப்போ இங்க டினாமினேட்டர் பெரிய நம்பர் 5 தான் இருந்தது. இந்த Q5 க்கும் R க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். R க்கும் Q5 க்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கலாம். இங்க வைங்க. இது கூட மெஷர்மெண்ட் தேவையில்லை. இங்க வச்சு ஒரு ஆர்க். இந்த ஆர்க் வந்து இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டச் ஆகணும். ஆயிடுச்சா? அதே போல Q3 தானே இருக்கு. இங்க Q3ல வைக்கணும். இந்த மாதிரி ஆர்க் போடணும். கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்க, வச்சாச்சா? இதே மெஷர்மெண்ட்ல இந்த ஆர்க் டச்சா கட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு மேல வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்க் போடணும். போட்டாச்சா? இப்போ இந்த பாயிண்ட் ஸ்கேல் வச்சு Q3ல இருந்து அந்த பாயிண்ட் வச்சோமே இல்லையா, அதுக்கு நடுவுல இருந்து ஒரு லைன் போடுங்க. பாருங்க, ஒரு parallel லைன் போட்டாச்சா? இப்போ அதே போல ஆர்ல வச்சு ஒரு ஆர்க். இந்த பாயிண்ட் வந்து ஆர் இங்க இருக்கு இல்லையா, ஆர் டேஷ். இது மெஷர் பண்ணிட்டோம் இல்லையா, இங்க வச்சு ஒரு ஆர்க் போட்டோம். இதே போல இங்க வச்சு ஒரு ஆர்க், பெரிய ஆர்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எவ்வளவு இருக்கு மெஷர் பண்ணி பாருங்க. அதே மெஷர்மெண்ட் தான் இங்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்க். ரைட்டா? வச்சுட்டு பாருங்க, டாட் வச்சு ஸ்கேல் யூஸ் பண்ணி பாருங்க, இந்த ஆர் டேஷும் இந்த டாட்டும் அதுக்கு நடுவுல பேரலா ஒரு லைன் போட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கு Pக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அது P டேஷ்னு கொடுங்க. அவ்வளவுதான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.